சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைரநகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் ஜெயந்த்லால் செல்லானி எழுந்திருக்க அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 to 3 days எடுத்துக்கலாமே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் சார். இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஜியோ பாலிட்டிக் டென்ஷன் இருக்கு, இருந்தாலும் தங்கம் வந்து ஏற்றம் ஏறிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த ஒரு 3-4 நாட்களில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 6000 ரூபாய் அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல உயர்வுன்னு சொல்லலாம். அதாவது 1,05,000 ரூபாய் அளவில் இருந்தது, இப்போ 1,11,700 11,800, அதாவது 1,12,000 ரூபா அளவுக்கு வந்துட்டு ஒரு சவரன் தங்கத்துடைய விலை இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க உலக பொருளாதாரம் மற்றும் போர் சூழல் தான் காரணம். என்னென்னா எப்பொழுதெல்லாம் கச்சா எண்ணெய் விலை சரிகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கம் விலை உயரும். ஆனால் இப்பொழுது தங்கமும் உயர்ந்து கொண்டு வருகிறது, கச்சா எண்ணெயும் உயர்ந்து கொண்டு வருகிறது. அப்படின்னா தங்கத்தின் மீது முதலீடுகள் நிச்சயமாக வரும் காலங்களில் பெரிய அளவில் வந்து உயரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரை தங்கத்துடைய வந்து விலை இப்போ வந்து உயரத்துக்கு தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு கடந்த மாதம் இறுதியிலே நடைபெற்றிருக்க வேண்டும். அது ஒரு வாரம் தள்ளி நடந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசங்க. அதான் போன வாரமே முடிக்க வேண்டிய விலை ஏறி இருக்கணும், அது இந்த வாரம் விலை ஏறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லாஸ்ட் 6 months எடுத்துக்கலாமே சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டோட சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து தங்கத்தை அதிகமாக வாங்கியிருக்காங்க தங்கம் விலை குறைஞ்சதுனால. ஆனால் ரஷ்யா டர்க்கி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை அதிக அளவு விற்றுருக்காங்க. ஏன் சார் காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது ரஷ்யாவும் சைனாவும் பெருமளவில் தங்கத்தை இருப்பு வைக்க தொடங்கியுள்ளது. சில நாடுகள் தங்களுடைய நாட்டுடைய தேவைகளுக்காக விற்பனை செய்து வருகின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக உள்ள நாடுகள், அதாவது சின்ன சின்ன நாடுகள் கூட, அது வந்து எண்ணிக்கையில் வராது பெரிய அளவில். ஏன்னா அவங்க பெரிய அளவில் வாங்கலை. ஆனால் அவர்கள் எல்லாம் இது மாதிரி சின்ன சின்னதாக வாங்கிட்டு அதுவே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். பல சிறிய நாடுகள் வந்து தங்களிடம் உள்ள இருப்பாக உள்ள அந்நிய செலாவணிகளையும் தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பது தான் சர்வதேச அளவில் வந்து தங்கத்தினுடைய விலை உயர்ந்து வருகிறது. இது வந்து ஒரு ரொம்ப அபரிதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கலாம். காரணம் என்ன, எந்த நாடும் ஒரு அவங்களுடைய கையிருப்பில் வந்து தங்கமாக சில பகுதிகளாகவும் சில பகுதிகள் வந்துட்டு அந்நிய நாட்டுடைய செலாவணிகளாகவும் பல நாடுகளுடைய அந்நிய செலாவணிகள், அதாவது ஈரோவில் வச்சுப்பாங்க, பவுனில் வச்சுருப்பாங்க, இல்லை அமெரிக்கா டாலரில் வச்சுப்பாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சமாக குறைச்சிட்டு கணிசமாக அளவு தங்கத்துடைய இருப்பை வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது சின்ன சின்ன நாடுகள் கூட. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது முதலீட்டாளர்கள், சர்வதேச முதலீட்டாளர்களை இந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. உன்னிப்பாக கவனிக்கும் போது எல்லாருடைய முதலீடுகளும் சிறுக வந்து தங்கமாக மாறி வருகிறது என்றால் வரும் காலங்களில் தங்கம் விலை பெரிய அளவில் உயரும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக அவர்களும் தங்களிடம் உபரியாக உள்ள அல்லது மற்ற முதலீடுகளை எல்லாம் சிலர் தவிர்த்து அவர்களும் தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதான் சர்வதேச அளவில் வந்து தங்கத்துடைய விலை உயர்ந்திருக்குது. இப்படி ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருட இறுதியில் தங்கத்துடைய விலை முன்பெல்லாம் எப்பொழுதும் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை வந்து நிச்சயமாக தங்கம் பெறும். அதே மாதிரி வெள்ளியும் முன்பெல்லாம் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை நோக்கி வந்து தன்னுடைய பயணம் இருக்கும். அடுத்த வருட இறுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவில் வந்து தங்கத்துடைய விலையும் வெள்ளியினுடைய விலையும் வந்து இருக்கும். 2 லட்ச ரூபா வந்துட்டு ஒரு சவரன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது இது வந்து நம்ம பேசும்போது ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லை, இதுதான் உண்மை. அடுத்த வருட மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 2 லட்சம் ரூபாயாகும். வெள்ளியினுடைய விலை 4 லட்சம் ரூபாய் கிலோவும் தாண்டி இருக்கும். ஓகே சார், அது எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கரெக்ட், உண்மையான நியாயமான கேள்வி. ஏன்னா சர்வதேச முதலீட்டாளர்களுடைய எண்ணம், மக்களுடைய மனநிலை, முதலீட்டாளருடைய மனநிலை, மற்ற நாடுகள் அதன் மீது உள்ள ஒரு ஆர்வம், வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாக இப்போ வந்துட்டு மற்ற நாடுகளுடைய கரன்சியை நான் வச்சுக்கிறத விட இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துப்போம், தங்கத்தை நம்ம அதிகமாக இருப்பு வைத்துக் கொள்வது தான் நம்மளுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு. ஏன்னா அமெரிக்கா டாலர் எப்போனாலும் தன்னுடைய மதிப்பை இழக்கும் அல்லது அவர்கள் அது வந்து நம்ம நாட்டில் வந்து தடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒருவேளை நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் சரியான ஒரு உடன்பாடு இல்லை நம்ம அவங்களுடைய இதுக்கு கட்டுப்பட்டு வரலன்னா உடனே இந்திய நாட்டுடைய பணத்தை வந்து முடக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அவங்க வந்து இது மாதிரி ரஷ்யா மீது இது மாதிரியான ஒரு திணிப்பை செய்திருக்காங்க. ஸோ அதுவே ஒரு உதாரணம்.
அப்பொழுது என்ன நினைப்போம்னா, நம்ம தங்கமாக வச்சுருந்தா யார் வேணாலும் விற்றுட்டு நம்ம வந்துட்டு பணமாக மாற்றிக்கலாமே, தேவையானது அப்படியே மாற்றுப் பொருளாக கூட கொண்டு வரலாம், பணமாக மாற்றணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு நாட்டிலேருந்து நம்ம இராணுவ தளவாடங்கள் வாங்குறதோ அல்லது கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதோ இருந்தால் அது தங்கமாக கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை வரும்போது பல நாடுகள் அதன் மீது முதலீடு செய்யும். தங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது, அது தேவையான அளவு உற்பத்தியெல்லாம் செய்துக்க முடியாது. அது வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அதற்கு ஒரு அளவு உண்டு. அந்த அளவை தாண்டி நம்முடைய தேவை அதிகமாக இருக்கும்பொழுது அதனுடைய விலை வந்து சர்வதேச அளவில் பெரிய அளவில் உயரும், அதனுடைய தேவையும் உயரும். ஸோ இதையெல்லாம் கணித்து பார்க்கும் பொழுது தான் தங்கத்துடைய விலை அடுத்த ஆண்டு எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம வந்து ஒரு கணிச்சு சொல்லலாம். ஏற்கனவே தங்கத்துடைய விலை 55,000 ரூபாய் சவரன் இருக்கும்போது நான் சொன்னேன் 1 லட்சம் ரூபாயாக இந்த வருட இறுதியில் வரும்னு சொல்லிட்டு. பட் அந்த வருட இறுதிக்கு முன்பாகவே 1 லட்சம் ரூபாய் வந்து அது கடந்து விட்டது. அதே மாதிரி தான் இப்போ வந்து 1,10,000, 11,000, 12,000 இருக்குன்னா இது மிக விரைவாக உயர்ந்து வந்து 2 லட்சம் ரூபாய் சவரன்ற அளவில் அடுத்த வருடம் மத்தியில் இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் ரூபா இருக்கும் இந்த வருட இறுதியில். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அடுத்த வருடத்துக்குள்ளே வந்து 17 லட்சம் கிட்ட தொட்டுரும் நம்ம சொல்லியிருந்தீங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம அமெரிக்காவில் பார்த்துக்கலாமே சார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் வாஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க மாட்டோம், பட் ஆனால் ஏற்ற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சார் தகவல்லாம் வெளியாக இருக்குது சார். இப்போ இன்கேஸ் வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா எல்லாருமே அங்கே போயிடுவாங்களா சார்? அப்போ தங்கம் இன்னும் இல்லை, வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் நான் மறுபடியும் சொன்னேன். மக்களுக்கு அல்லது முதலீட்டாளர்களுக்கு அல்ல பல நாடுகளில் உள்ள கருவூலங்களுக்கு வந்து மற்ற நாடுகளின் கரன்சியின் மீது நம்பிக்கை சிறிதாக இழந்து வருகிறது. அவங்க என்ன தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாலும் அதனுடைய முதலீடுகள் பெரிய அளவில் உயராது. அதாவது அந்த நாட்டினுடைய மக்கள் வேணால் அதில் வந்து முதலீடு செய்யலாம், ஆனால் சர்வதேச அளவில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் அது மாதிரியான முதலீடுகளை சிறுக தவிர்க்க தொடங்குவார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் தங்கத்துடைய விலை வந்து தொடர்ந்து உயரும்ன்றது கணிசமாக நம்ம சொல்லலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 5லேருந்து 10 வருஷம் முன்னாடி எடுத்துக்கலாமே சார். அப்போ 24 கேரட் வந்து ஒரு காயினாக வாங்கியிருப்பாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்ல சார். இந்த சமயத்தில் வந்து நகையாக மாற்றுறது பெட்டரா இல்லை வந்து அதை அப்படியே வச்சுக்கிறது நல்லதா சார்? இல்லை, நகைங்கிறது தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தாங்க மாற்றிக்கலாம். பட் அவருடைய முதலீடாக இருக்கும்பொழுது அது அப்படி தான் இருக்கிறது கரெக்டு. ஏன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸினுடைய தங்கத்துடைய விலை வந்து $4,250 இருக்குது. இது வந்து எங்களுடைய கணிப்பின்படி இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடத்துடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா $6,000 என்ற அளவில் வந்து வரும். அதாவது 4,250 என்று இருக்கிறது, 6,000 வந்தால் ஏறக்குறைய 40-50% வந்து உயரும் விலை. இந்த 40-50% விலை உயர்ந்தால் ஒரு உச்சமான ஒரு நிலைக்கு வந்து தங்கத்துடைய விலை வந்து செல்லும். இதையெல்லாம் கணித்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா $63 வெள்ளியுடைய விலை வந்து சர்வதேச சந்தையில். இது வந்து ஒரு சிறந்த கணிப்பின்படி $140 அளவுக்கு வந்து வரும். $140 வந்து ஏறக்குறைய 2 மடங்கிற்கு மேல் செல்லும். அதாவது இப்போ வந்துட்டு 2.5 லட்சம் ரூபா இருக்குன்னு சொன்னால் அது மிக விரைவாக 5 லட்சம் ரூபாய் என்ற அளவில் வந்து தொடரும். ஸோ தங்கமும் வெள்ளியும் மிக அதிகமாக அபரிதமாக வந்து விலை உயரும். சார் இப்போ நான் கேட்குறேன்னா, அப்போ வாங்கியிருப்பாங்களே சார் அவங்க, அதாவது 24 கேட்டால் வாங்கியிருப்பாங்க. இப்போ நகையாக மாற்றும் போது அவங்களுக்கு நஷ்டமாக லாபமா சார்? அது நகையாக மாற்றும் போது நஷ்டமாக லாபமானு சொல்கிறத நம்ம வந்து ஒரு ரா மெட்டீரியலாக வச்சுருக்கோம். அந்த ரா மெட்டீரியலை ஒரு பொருளாக மாற்றும்போது மாற்றத்துக்கு உண்டான செலவினங்கள் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். அது வந்து ஒரு செலவு தான் அது. அதாவது நீங்கள் நகையை மாற்றுறீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 10% வேஸ்டேஜ் ஆகுது, இல்லை ஏதாவது சேதாரமாகுது, இல்லை கூலி ஆகுது, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அது வந்து நம்ம வந்து மீண்டும் வந்து பெற முடியாது. அந்த 10% நான் வந்து ஏற்றுக்கலாம்னு சொன்னால் நகையை மாற்றிக்கலாம். 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 916 அப்படின்னு சொல்லுவோம் சார். அதை வந்து 91% வந்து தங்கம் இருக்கும், மீதி சில இதெல்லாம் சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் போட்டுருக்கோம், மற்ற உலோகங்கள்லாம் போடுவீங்க. இப்போ 24 கேரட்டை வந்து 22 கேரட்டாக வந்து நகையாக மாற்றும் போது அது எந்த மாதிரி விஷயங்கள் சார் நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ 24 கேரட் கொடுக்கும்போது 24 கேரட் என்ன விலையோ அந்த விலையை வந்து நிர்ணயிச்சிருவாங்க. 22 கேரட்டுக்கு என்ன விலையோ அது விலையை நிர்ணயிக்கும். ஸோ இதுலேருந்து அதை வந்து கழித்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னங்கிறது எடுத்துப்பாங்க. அதாவது 24 கேரட்டுக்கு ஒரு விலை இருக்கும், 22 கேரட்டுக்கு ஒரு விலை இருக்கும். இந்த ரெண்டுத்துடைய விலையை நிர்ணயம் செய்த அப்புறம் 24 கேரட் தான் இப்போ விலை அதிகமாக இருக்கும், 22 கம்மியாக இருக்கும். ஸோ 24 கேரட்டுடைய விலையை வந்து நிர்ணயம் செய்த பிறகு 22 கேரட்டுடைய விலையை நிர்ணயம் செய்து அதற்கு பிறகு அதற்கு உண்டான கூலி சேதாரம் மற்றும் என்ன இனங்கள் அதில் இருக்கோ அது எல்லாமே ஒன்றாக்கி அதுலேருந்து கழிச்சிட்டு எவ்வளோ தரணுமா வாங்கணுமாங்கிறது கொடுக்கணுமாங்கிறது முடிவு பண்ணுவோம். அதாவது இப்போ எங்கே நகை இருக்குன்னா ஏதாச்சும் ஜுவல்லர்ஸில் போய் நம்ம கொடுக்கலாம். ஆமாம், நம்பிக்கையான உங்ககிட்ட போய் கொடுத்தாலும் கண்டிப்பாக செய்யலாம். ஆமாம், எல்லா நிறுவனங்களும் தங்கத்தை வாங்கிட்டு புதிய நகைகளாக மாற்றி தராங்க, இல்லை நீங்கள் சொன்ன டிசைனில் செய்தும் தராங்க. ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் பார்த்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி உடைய 22 கேரட்டுடைய விலை அன்றைக்கி இருக்கிற 24 கேரட்டுடைய விலை வித்தியாசத்தை வந்து நீங்கள் வந்து மீண்டும் வாங்கிக்கலாம்.
அதுக்குண்டான நீங்கள் செய்கூலியோ இல்லை சேதாரமோ இல்லை வரியோ என்ன இருக்கோ அதை நீங்கள் செலுத்த வேண்டிய மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ உங்கள் நகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 916 அப்படின்னு முத்திரையெல்லாம் கொடுக்குறாங்களா சார்? அது யார் கொடுப்பா இல்லை எப்படி சார் அது? அதாவது 916 இல்லை 18 கேரட் அல்லது 14 கேரட்டுங்கிற முத்திரையெல்லாம் தருது வந்துட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சில நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. என்னென்ன பொருளுக்கு எப்படி தரணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, தவறுதலாக தந்தால் அதுக்குண்டான தண்டனை என்னங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மேண்டட்ரி ஆகிடுச்சு. ஹால்மார்க் முத்திரை பதியாத நகைகள் வந்து விற்பனையும் செய்யக்கூடாது, வாங்கவும் கூடாதுன்ற மாதிரி. விற்பனை செய்தாலும் பெருமளவில் தண்டனை, அதை வாங்கிறத வந்து ஒரு குற்றம். அது மட்டும் அல்லாமல் விற்பனை செய்தால் அந்த நகை வந்து முழுவதுமாக பறிமுதல் செய்யப்படும். நீங்கள் பறிமுதல் செய்யப்படுங்கிற ஒரு வார்த்தை வந்து சாதாரணமான வார்த்தை இல்லை, மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா என்ன பறிமுதல் செய்தாங்களோ அதுலேருந்து 200% அதுக்கு வந்துட்டு அபராதம்ன்ற மாதிரி இருக்குது சட்டத்தில். ஸோ ஒரு 100 கிராம் அவங்க பறிமுதல் செய்தால் 200 கிராம் அபராதம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு அதை செய்யக்கூடிய துணிவு இருக்கும்? அதனால் யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ எல்லா நகைகளும் பார்த்திங்கன்னா 99% ஹால்மார்க் பதியப்பட்ட நகைகள் தான். இது வந்து ஒரு அரசுடைய நிறுவனம். இந்த பிஎஸ் அதாவது அரசுடைய நிறுவனம், அரசுடைய கண்காணிப்பில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது சில தனியார்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு அந்த நகைகளை வந்து அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. அதை வந்து அந்த செக் பண்ணுறதுக்கு ஒரு நகைக்கும் 45 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவு இருக்குது. அந்த நகையை செக் பண்ணி அதில் ஹால்மார்க் நம்பரை போடணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஹால்மார்க் பண்ண முத்திரா இது வந்து ஒரு சீல் அடித்து கையில் கொடுத்துரு, அதெல்லாம் இல்லை. எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு ஆதார் என்பது அவனுடைய எல்லா சரித்திரத்தையும் சொல்லுமோ, அதே மாதிரி ஹால்மார்க் என்பது அந்த நகைக்கு உண்டான ஒரு ஆதார். அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நகை எங்கே உருவாக்கப்பட்டது, யாரால் விற்பனை செய்யப்பட்டது, யார் வாங்கியிருக்க போகிறாங்க, எந்த தேதியில் உருவாக்கப்பட்டதுங்க எல்லா விவரமும் அதில் இருக்கும். தெளிவாக இருக்கும். அதனால் பயப்படவே வேணாம். ஹால்மார்க் நகை இருந்தாலும் நம்பி வாங்கலாம், எந்த பயமும் இல்லை. சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 45 ரூபா கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது வந்து ஒரு கிராம் கணக்கில் எடுப்பாங்களா, சவரன் கணக்கில் எடுப்பாங்க? இல்லை, ஒரு பொருளுக்கு தான் அது. கிராமோ எடையோ அந்த மாதிரிலாம் இல்லை. நகை அது வந்து 5 சவரமா இருக்கலாம், அரை சவரமா இருக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு பொருளுக்கு 45 ரூபா. அது வந்து 5 சவரம் இருந்தாலும் 45 தான், அரை சவரம் இருந்தாலும் 45 தான். அப்போ அதாவது நீங்கள் நகையை செஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவல் அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ணி கொடுக்கும். ஆமாம், அது வந்து கவர்மெண்ட்டுடைய போர்ட்டலில் போய் அது ரொம்ப ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ கொண்டு போய் அப்படியே சீல் அடிச்சு கொண்டு அதெல்லாம் இல்லை. கவர்மெண்ட்டுடைய ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் வந்து அதை வந்து இந்த நகையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கணும். அவங்க உடனே எந்த ஹால்மார்க்கில் போகணுங்கிறது நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இந்த ஹால்மார்க் சொன்னால் அந்த ஹால்மார்க்கு அவங்க அனுப்புவாங்க. இந்த நிறுவனம் வந்து இப்போ ஹால்மார்க்கு இந்த நகைகள் வருது, நீங்கள் ஹால்மார்க் பண்ணி தந்து அந்த நம்பரை எங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். அவங்க அந்த நம்பரை போட்ட உடனே அது வந்து அவங்களுடைய போர்ட்டலில் போய் மறுபடியும் உட்காந்துரும். எந்த நகை கடைக்காரர் அந்த போர்ட்டல் அந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அந்த நகையில் எல்லா நகையிலையும் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து எண்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் இதில் இருக்கும். எப்போனாலும் யார் வேணால் பார்க்கலாம். ஸோ எந்த நகை ஒரு பொருளை எடுக்கிறோம், அது எங்கே வாங்கியிருக்கான்னு பார்த்தா அந்த இதை பார்த்தான்னு தெரிஞ்சிடும் எந்த கடையில் என்ன தேதியில் அதை வந்து கொள்முதல் செய்திருக்காங்கன்றது. அதனால் நம்பர் போட எல்லாமே தெரிஞ்சிடும். எந்த கல்லை வாங்கினாங்க. அதாவது எதிர்காலத்தில் மற்றவருடைய நகையை கூட எங்கள் நகை அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோன்னா அது பொய்யே ஆகிடும். ஏன்னா உங்கள் நகைனா ஒரே கேள்வி கேட்பேன், எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், அவர் கடையை சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கடையை சொல்லுவார். அந்த ஹால்மார்க் இதை போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய நகைக்கு உண்டான ஒரு ஆதார் எண் அப்படின்னு சொல்லலாம். இது ஓகே சார். அதே மாதிரி இதுலேயே ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்போ 24 கேரட் வந்து 22 கேரட்டாக மாற்றும் போது சொல்லியிருந்தீங்க சில உலோகங்கள்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. அது என்னென்ன உலோகங்கள் சொல்ல முடியுமா சார்? அதிகமான உலோகம் வந்து கலவை, அதாவது இதுக்குன்னு வந்து மெட்டல் வருது. அது வந்து அதிகமான அளவில் செப்பு, அதாவது ஒரு 91.66 தான் உண்மையான கணக்கு, கரெக்டான எண்கள். 91.66 நம்ம வந்து சொல்வாக்கில் வந்து 91.6ன்னு சொல்லிடுவோம். 91.66% தங்கமாகவும் மீதி வந்து உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். அதில் 90% காப்பர் இருக்கும். அதோடைய கலருக்காக கொஞ்சம் வெள்ளியை சேர்ப்பாங்க. அதில் ஒரு 10-15% அது வெள்ளி இருக்கும். ஸோ இது எல்லாமே கலந்தது தான். இப்போ சப்போஸ் இப்போ வந்து 100 கிராம் ஒரு பொருளை உருவாக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு 8 கிராம் மற்ற உலோகங்கள் இருக்கும். அந்த 8 கிராம் என்ன இருக்கும்னா அதில் 6 கிராம் வந்து காப்பராக இருக்கும், 2 கிராம் வெள்ளியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த நகைக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு கலர் வரும், நெளிவுத்தன்மை வரும். அதுக்கு எல்லாமே சேர்க்கறது உறுதித்தன்மைக்கு காப்பரும், இன்னும் கொஞ்சம் நெளிவுத்தன்மை வரத்துக்கும் கலர் வரத்துக்கும் வெள்ளியை சேர்த்து செய்வாங்க. ஓகே சார், அதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க
இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி வந்து கணிப்பு சொல்லிட்டீங்க. 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த வருஷத்துலேயே வந்து 2 லட்சம் கிட்ட பண்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ள இல்ல தீபாவளி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா, கிராமே வந்து 20,000 கிட்ட போற மாதிரி சில கணிப்புகள்லாம் சொல்றாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க? அதாவது நடக்குங்கிறது நிச்சயமாக தெரியும். சொல்லக்கூடிய நாட்கள் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது நான் ஒரு தேதியை சொல்லுவேன், நான் ஒரு இடத்த சொல்வேன். அது முன்னையும் நடக்கலாம், ஆனால் பின்னையும் நடக்கலாம். ஆனால் நடக்கும்ங்கிறது நிச்சயமாக விஷயம். ஏற்கனவே வந்துட்டு ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வருட இறுதியில் ஒரு கிராம் 20,000 ரூபா ஆயிரம்னு. தவிர்க்க முடியாத ஒரு உண்மை தான் இது. இது இல்லை அப்படின்னு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த வருட இறுதின்னு சொல்றது ஒரு மாதம் முன்னையோ பின்னையோ ஆனால் நிச்சயமாக நடக்கும். அதையும் தாண்டி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருக்குது. சில நிபுணர்கள்லாம் வந்து தங்கம் அவ்வளோ ஏற்றம் கொடுக்காது. என்ன அது பார்த்தீங்கன்னா 30% கிட்ட இறங்கிடுச்சு. அகைன் ரிட்டர்ன் கொடுக்கணும்னா 40% ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சர்வதேச அளவில் உள்ள அரசுடைய கருவூலங்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுடைய எண்ணம் தங்களிடம் முதலீடுகளாக உள்ள அந்நிய முதலீடுகளை எல்லாம் தவிர்த்து தங்கத்தின் மீது முதலீடு செய்தால், ஏன்னா எல்லா நாடுகளும் முன்னெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கிட்ட தான் தங்கம் இருக்கும், அவங்க தான் இருப்பு வச்சுப்பாங்க, அவங்க தான் நடத்துவாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி மற்ற நாடுகள் வந்து அதன் மீது வந்து பெரிய அளவு வந்து ஒரு ஆர்வம் காட்டி வந்து வருகிறது. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தங்கத்துடைய தேவை சர்வதேச அளவில் பெரிய அளவில் உயரும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடைய கரன்சியின் மீது, அதாவது இப்போ இந்தியா இருக்குன்னா அமெரிக்கா டாலரையோ இல்லை லண்டனுடைய பவுண்டியோ அல்லது யூரோவையோ வந்து நம்பி இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. சிறுக சிறுக தங்களுடைய இருப்பை வந்து தங்கமாக மாற்ற தொடங்கினால் மற்ற நாடுகள்லேருந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம், இல்லைனா வந்து இராணுவ தளவாடங்களை வந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தங்கமாக இருந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் சேஃபு, நம்மளுக்கும் சேஃபு. ஸோ இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் தங்கத்துடைய முதலீடுகள் எல்லா நாடுகளும் பெருமளவில் ஏற்றுக்கொண்டுள்ளன. இது ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய ஒரு பரிமாணத்தையும் வந்து எதிர்காலத்தில் கொடுக்கும் நாடுகளுடைய கருவூலங்களுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை நல்லா செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.